ஹலோ கைஸ், இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே இந்த வீடியோ அப்டேட் பண்ணுறோம். இலவச வேலை வாய்ப்பு. ஸோ இதுக்கான டிஸ்க்ளைமர் கொடுத்துருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் நிறுவனம், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு அர்ஜென்ட் ஹைரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜாப் 2026க்கான ஒரு ஹைரிங் செஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப் டு சேலரியாக 20,000 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ இதில் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, ஸோ ஐடி டிப்ளமோ எல்லாமே மேற்கொள்ளலாம். ஸோ இது மாதிரி அப்டேட்கள் தெரிஞ்சுக்கொள்ள நம்மளுடைய சேனலுக்கு ஒரு வீடியோக்கு லைக்கை கொடுத்துட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்க. மற்றும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான் இந்த மாதிரி அப்டேட்கெல்லாம் உங்களுக்கு உடனே வந்துட்டு இருக்கும். மற்றும் இது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்குள்ளே இந்த நிறுவனத்தை பற்றி முழு விவரங்களும் ஸோ தெளிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பாருங்கள். மற்றும் இதில் என்னென்ன விதமான கேட்டகரிஸ் விண்ணப்பிக்கலாம், ஸோ அது மட்டும் இல்லாமல் யாரை கான்டாக்ட் பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணுன்ற முழு விவரங்களும் தெளிவாக கொடுத்துருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக மேனுஃபேக்சரிங் கம்பெனி. ஸோ ஜாப் 2026, அதாவது பார்த்தீங்கன்னா 2026க்கான ஒரு வேகன்சிஸ் வந்து இந்த நிறுவனத்தில் விட்டுருக்காங்க. ஸோ இந்த நிறுவனத்தில் எப்படி ஜாயின் பண்ணுறது தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பு பார்க்கலாம். இந்த நிறுவனத்தில் என்ன மாதிரி கேட்டகரிஸில் அடிப்படையில் எடுக்கிறாங்க. ஸோ இதோட லொக்கேஷன் மேஜராக பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க்குக்கு போகிறோன்னா அந்த இடத்துடைய லொக்கேஷன் கண்டிப்பாக பார்ப்போம். அப்படி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரகுடம், அதாவது நேர்பை சென்னையில் இருக்கக்கூடிய ஒரகுடம் என்ற இடத்துல வாரணவாசி அப்படிங்கிற இடத்துல தான் இந்த நிறுவனம் அமைந்திருக்கு. மற்றும் இது மட்டும் இல்லாமல் பொசிஷன், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் ரோல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆப்ரேட்டர். ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனத்தில் ப்ரொடக்ஷன் ஆப்ரேட்டர் கேட்டகரியில் வந்து ஹைரிங் செஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதுக்கு தான் வந்து ஹைரிங் வந்துட்டுருக்காங்க. மற்றும் இல்லாமல் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். 10th, 12th, ஐடிஐ, டிப்ளமோ அண்ட் எனி டிகிரி பாஸ் ஆஃப் 5 கேண்டிடேட் 2 பேருமே இதில் விண்ணப்பித்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் 10th ஃபைலே இருந்தாலும் பிரச்சனை கிடையாதுன்னு நினைக்காங்க. ஸோ 10th பாஸ் ஆகிருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ கல்வி தகுதி அடிப்படையில் ஸோ உங்களுக்கான ஒரு ரோல் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? மேபிஸ் அது மட்டும் இல்லாமல் ஜெண்டர். ஸோ ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயில் அண்ட் ஃபீமேல், ஸோ 2 பேருமே இதற்கு அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். ஸோ கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே இந்த வேலைக்கு விண்ணப்பித்து கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா மேரிட் அண்ட் அன்மேரிடாக இருக்கீங்கனாலும் ஸோ இதில் விண்ணப்பிக்கலாம். ஸோ சமம் இதில் எதுவும் ஏதாச்சும் உங்களுக்கு ஏஜ் லிமிட் ரிலாக்ஸேஷனில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா 18 வயசுலேருந்து அப் டு ஏஜாக 40 வயசு வரைக்கும் கிட்ட பார்த்தீங்கன்னா 40 ஏஜ் வரைக்கும் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஏஜ் லிமிட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள இதுவாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் அடிப்படையில் தான் எடுப்பாங்க. மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் கம்பெனி நாம்ஸ் பிரகாரம் தான் கொடுக்குறாங்க. சேலரி 20,000 ஃபார் மந்த்துக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் கம்பெனி நாம்ஸ் பிரகாரம் இருக்கும். ஸோ உங்களுடைய ஒர்க் ஹவர்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் குவாலிஃபிகேஷன், ஸோ டிபார்ட்மெண்ட், ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் உங்களுக்கான சேலரின்றதை ஆஸ் பர் கம்பெனி நாம்ஸ் பிரகாரம் கொடுப்பாங்க சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள் இருக்குது ஃப்ரம் எந்தெந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா செங்கல்பட், தாம்பரம், காஞ்சிபுரம், அது மட்டும் இல்லாமல் உத்திரமேரூர். ஸோ இந்த இடத்துக்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 ஏரியாவுக்கு கேப் இருக்குது. இந்த ஆந்தவே ஏரியாவில் இருக்கவங்களுக்கும் இந்த வந்து கேப் வந்து அந்த ரூட்லேருந்து பிக்கப் பண்ணுற ஆப்புக்கு ஸோ ஃபெசிலிட்டிஸான ஏரியாக்கள் இருந்தால் ஸோ அதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவ்வளோ டீட்டெயில் பார்த்துட்டோம். இந்த நிறுவனத்துக்கு எப்படி கான்டாக்ட் பண்ணுறது, யாரை கால் பண்ணி பேசணும்னு நினச்சிங்கன்னா கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி ஸோ வெரிஃபை டீட்டெயில் பிஃபோர் அப்ளை, ஸோ வெரிஃபை பண்ணிவிட்டு ஆஃப்டர் ஜாயினிங் நாட் ஜாயினிங் ஓன் டிசிஷன் எடுங்க. மற்றும் இது ஒரு மொட்டியில் செலவு தான். ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் 2 பேரும் எடுத்துக்கலாம். ஸோ கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுங்கள். ஆல்ரெடி வெரிஃபை பண்ணிவிட்டு ஸோ சேலரி அண்ட் லொக்கேஷன் அண்ட் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஸோ எல்லாமே கேட்டுட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் இன்ஃபர்மேஷன் ஃபார் அவேர்னஸ் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஸோ ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா? மற்றும் இது மட்டும் இல்லாமல் இந்தமாரி மேலும் வந்து தினமும் வேலை வாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்கணும் நான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கொள்ளுங்க. வேலை தேடி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து வேலை தேடி நல்ல உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும். இது முற்றிலும் ஒரு இலவச வேலைவாய்ப்பு. ஸோ அடுத்த ஒரு நல்ல வேலைவாய்ப்போடு உங்களை சந்திக்க வரேன். தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட் நண்பா.